வணக்கம் வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு சின்ன பதிவு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா ரீசெண்டா ஒரு டியூட்டி எடுத்திருந்தோம். எங்கேயும் தெரியல, ஈரோடு நம்ம கஸ்டமர் சொல்லியிருந்த கஸ்டமர் இல்ல, டியூட்டி எடுக்கல ஈரோடு தான் சொன்னாங்க. நானும் சரி ஈரோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு டியூட்டி எடுத்த கட்டில கொல்லிமலைங்க. இங்க வந்தா இந்த வடிவில் சொல்லுவாங்க சொர்க்கத்துல தான் இருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஏஞ்சி பார்க்கல, பரப்புல அப்படி தோணுச்சு. அன்டைம் வண்டி ஓட்டமே முடியலங்க. அந்த மாதிரி ஒரு டர்னிங் 70 டர்னிங் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்டுங்களா என்னோட ஃப்ரெண்டு எங்க ஊர்ல இருக்கிறவங்க வந்திருக்காங்க. 2 வீலர் ஜர்னி பண்ணிருக்கேன், நான் கார்ல ஜர்னி பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற லைஃப்ல வந்து இந்த டர்னிங் எல்லாம் நீங்க ஓட்டிருக்கணும்னா கொஞ்சம் முன் அனுபவம் என்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. வந்தா வேஞ்சி பார்த்தா நீங்களே பார்த்தா மெசலாடிங்க. அந்த மாதிரி அது இல்லாம நிறைய கோவில்கள் இருக்கு பழகு. இந்த என்னால போக முடியல. வண்டி ஓட்டி வந்த டயர்ல நான் பார்த்த கஸ்டமர் அப்படி சொன்னாரு, இந்த வைஃபை நெட்வொர்க் எதுவும் அவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வைஃபை வச்சு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா வைஃபை கொடுத்தாங்க, ஆனா அவ்வளவு நெட்வொர்க் கிடைக்கல. இருந்தாலும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி அனுபவம் என் லைஃப்ல ஏதாவது கொல்லிமலைக்கு நீங்க வந்திருக்கிற அனுபவம் இருந்தா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா அங்க ஒரு கோயில் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு. இந்த கருப்பசாமி ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து நடந்து போறாங்க, போய் பார்த்துட்டு அவங்களோட வேடு கேடாவோ அது வேண்டிக்கிறாங்க. கேடா வெட்டி அவங்களே 40-50 பேர் வராங்க, அவங்களே சாப்பிட்டு போறாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கு, ஆனா நானும் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இன்னொரு விஷயம் இருக்கு, அதனால நான் சாப்பிடல. நீங்களும் கொல்லிமலைக்கு வந்து அனுபவம் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ டைம் 3 மணி வந்து பக்கத்துல ஆளே தெரிய மாட்டான். அந்த மாதிரி பனி பெய்யுது. இந்த மேல கீழே 4 மணிக்கு இருக்காங்க சொல்றாங்க. ரெசார்ட்ல இருக்கவங்க சொல்றாங்க கீழே வெயில் அடிக்குது தம்பி. இங்கே மழை பெய்யுது, கீழே வெயில் இருக்கா தம்பி? இங்க மட்டும் தான் மழை பெய்யுது, கீழே வெயில் அடிக்குது. எனக்கு 4 மணிக்கு கேட்டேன் அப்படின்றாங்க. அதான் என்ன சொல்றீங்க, இப்படிதான் இருக்குமா கேட்டா இப்படிதான் இருக்கும். நேத்துல பரவாயில்ல தம்பி வெயில் அடிச்சது அப்படின்னாங்க. பயங்கரமான ஒரு இடம் கொல்லிமலை. எல்லாரும் வாங்க, சேஃப்டியா வாங்க, சேஃப்டி இல்லாம வராதீங்க.